இது வந்து மாம்பழத்தை பற்றின பதிவு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பங்கனப்பள்ளி வத்தலக்குண்டு சவுந்தரராஜ் தோட்டத்திலேருந்து வந்தது. தாமரை தோட்டத்துலேயும் நம்ம எடுத்து பதிவு போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். மாமரமோ பலாமரமோ மழை காலத்தில் பழுக்கிறது இல்லை, காய்க்கிறதும் இல்லை. உண்மையில் அப்போ நிறைய மழை பெய்யும், நிறையா தண்ணி இருக்கும். ஆனால் தரை வெடித்த பிறகு தை மாதத்துக்கு பிறகு மாசி பங்குனி அந்த மாதத்தில் தான் தரை வெடித்த பிறகு அது பூவே வைக்கும். அப்போ தான் அதுக்கு அந்த ஹார்மோன்ஸ், அந்த இனப்பெருக்க உறுப்புகளே சுரக்கும். அப்புறம் பூ வைக்கும், பிஞ்சு வைக்கும், காய்க்கும். அப்போது சித்திரை மாதம் கத்திரி வெயிலுக்கு அப்புறம் தாங்க பழமே பழுக்கும். அப்படியே பாலமாக தரை வெடிச்சிடும். அவ்வளவு கோடை காலம், அவ்வளவு வெப்பத்தையும் வாங்கின பிறகு தான் அது உடம்புக்குள்ளே வந்து அந்த என்சைம் வந்து அந்த மரத்தை உறிஞ்சி தான் அந்த காய் வந்து பழுக்கும், சாறு எடுக்கும். இதில் அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அந்த கடும் கோடையில் தான் அதுக்கு அந்த இனப்பெருக்க உறுப்புகளே வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கண்மூடித்தனமாக தண்ணி பாய்ச்சுறோங்க மாமரத்துக்கு. தண்ணி பூமியிலேயே தண்ணி சுண்டி போன பிறகு தான் அது பழுக்குதே, மாம்பழம் பலாப்பழம்லாம். ஆனால் நம்ம தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதனாலேயே என்ன ஆகுது, பழத்தோட சுவையெல்லாம் போயிடுது. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு சொதன்னு மாம்பழத்தோட சுவையே போயிடுது. முதல் தடவையாக 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது தாமரை தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி. 4 வருஷம் ஆகுது தண்ணியே பாய்ச்சினதில்லை. வத்தலக்குண்டு சவுந்தரபாண்டி இடத்துல தர காய மழை பெஞ்சால் மட்டும்தாங்க தண்ணி. அந்த மாதிரி முதல்ல இதை வந்து மாந்தோப்பு வச்சுக்கிறவங்க கற்றுக்கணும். ஒரு மூலையிலையாவது ஒரு பாத்தியாவது இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சாமல் வச்சுருந்து வெப்பாத்தி கூடி எடுத்து தரையை தெறிக்க காய விட்டு மழை பெய்கிற தண்ணியை மட்டும் பூமியை உறிஞ்ச வச்சு அதில் பழுக்க விட்டு பார்க்கணும் அந்த சுவை எப்படி இருக்குன்னு. அதுதாங்க உண்மையான சுவை. சரியா? இந்த சுவைக்கு ஈடு இணை கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். மாம்பழத்தோட சுவையே யாரும் இன்னும் பார்க்கலங்கிறதான் நான் நினைக்கிறேன். எவன் ஒருத்தன் மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சிறானோ அவன் மாம்பழத்தை சுவையோடு உருவாக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது தாமரை தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி. 4 வருஷம் ஆகுது திருப்பத்தூர் முரளி, திருவண்ணப்பட்டி ரமேஷ், இங்கே வத்தலக்குண்டு சவுந்தரபாண்டி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உண்மையான மாம்பழத்தை உருவாக்குறாங்க. மழை பெஞ்ச நீர் மட்டும்தான் அந்த தோட்டத்துக்கு கிடைக்கும். அதுவும் வெப்பாத்தி கூடி எடுத்து தோட்டத்தை நல்லா காய வச்சு மழை பெய்கிற நீரை மட்டும் உறிஞ்ச வச்சு தோட்டத்தில் விளைய வச்சு எடுக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான பழங்கள். சுவையை வந்து சொல்லவே வேண்டாம். இந்த சுவையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சாப்பிட்ட பிறகு கூட வீடு பூரா வாசனை, இந்த அரிஞ்சிருக்கிற இந்த ஹால் பூரா வாசனை. சரியா? அந்த மாதிரி அந்த பழத்தோட சுவையும் பெருமையும் தமிழர் வேளாண்மை முறை. சரியா? இதை சொல்லணும்னு விருப்பம் எனக்கு. அதனால் இன்றைக்கி பதிவிடுற நாள் வந்து 9/6/2025 பங்கனப்பள்ளி. இது வந்து அந்த ஜாதியில் வந்து பங்கனப்பள்ளி. அவ்வளோ அருமையான பழம். நல்ல அந்த தேவையில்லாத சாரே இருக்காது அதில். சரியா? அந்த தேன் மாதிரி, அந்த பிசின் மாதிரி இருக்கும் அந்த உண்மையான பழம். நாக்கில் ஒட்டும். சரியா? அந்த மாதிரி மரத்துலேயே பழுக்கணும். முக்கியமான குறிப்பு, மரத்தில் பழுக்கணும். அந்த மாதிரி பழுக்க வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட தரமே வேறு. இந்த மாதிரி ஒரு தடையாவது வாழ்க்கையில் சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.